உள்ள தைரியம் கண்டிப்பாக விழுந்து போக முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். பாஸ்டர், எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு ஏற்கனவே தோற்றதுனால எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு காலடி எடுத்து வச்சுக்கிறதுக்கு பதட்டமா இருக்குது, நான் ஒருவேளை நஷ்டப்படுத்திட்டேன்னா, நான் ஒருவேளை 10 வருஷம் இப்படியே இருந்துட்டேன்னா, உள்ளதும் என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த தோல்வி வர்றதுக்கு முன்னாடியே தோல்வியை குறித்த பயத்திலேயே நிறைய பேர் ஸ்ட்ரக்கிளாகி கிடக்கலாம், நிறைய பேர் கட்டப்பட்டு கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லை, தோற்கிறதையும் ஜெயிக்கிறதையும் குறித்து நீ என்ன பண்ணாத சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெயிக்கிறதையும் தோற்கிறதையும் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, சக்சஸ் ஆகிறத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமேன். ஜெயிச்சா வெற்றி, ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா பாடம், அவ்வளவுதான். அதுல ஒரு பாடத்தை கத்த நமக்கு கேட்கல. சத்தமா சொல்லுங்க. எல்லாமே நன்மைக்கு தான், எதுவுமே தீமைக்காக எல்லாம் வராது. எனக்கு என்னன்னா ஆச்சரியம் என்ன அப்படின்னு